2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் தனியா வந்து 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். இதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு பட்டை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் வந்து நம்ம போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லாவே வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு, இதில் வந்து வேறு எதுவும் காரத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, நம்ம அரைச்சி அந்த மசாலா வச்சு தான் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பாதி ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்க்கணும். இப்போ 2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா வந்து வேக விடணும். அந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகட்டும்ன்ட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம மீதி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான்.